அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆபகுக் 1 பின்பகுதி. விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு நம்முடைய சொந்த இரட்சகராய் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன். அவர் பெரிய காரியங்களை நமக்காக செய்ய விரும்புகிறார். ஆகாருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவள் தன்னுடைய பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அம்பு பாய்கிற தூரத்திலே போய் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறாள். ஆனால் அவளுக்கு யாருமே இல்லை. அந்த இடத்துல அந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான சூழ்நிலை. அவளுக்கு உதவி செய்ய யாரும் கிடையாது. ஒருவேளை சத்தமிட்டு கூப்பிட்டாலும் அவளுக்கு என்னன்னு கேட்கறதுக்கு அந்த வனாந்தரத்திலே ஆள் கிடையாது. ஆனாலும் அவள் தன்னுடைய பிள்ளையை ஒரு செடியின் கீழே உட்கார வைத்து விட்டு ஒரு அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து அழும்போது ஆண்டவர் தம்முடைய தூதனை அங்கே அனுப்பினார். கர்த்தருடைய தூதன் ஆகாரை பார்த்து கேட்கிறான், உனக்கு என்ன சம்பவித்தது? பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. அந்த கொஞ்சம் கூட எதிர்பார்த்திராத சூழ்நிலையில் ஆண்டவர், அவன் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும், கர்த்தரினை நேரடியாக வந்து சந்திப்பார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சூழ்நிலையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். அவர் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆமேன். நாம் விவரிக்கப்பட்டாலும் நம்மளால் விசுவாசிக்க முடியாத அதிசயங்களை செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆகாருடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். அதே போல மரித்து 4 நாள் ஆயிடுச்சு. லாசருடைய வாழ்க்கையிலே தேவன் எவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்தார். நீங்கள் பாருங்களேன், அவங்க சொல்லி அனுப்புகிறாங்க, நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான்னு சொல்லி அனுப்பியும் ஆண்டவர் தாமதம் பண்ணினார். அப்போ தாமதம் பண்ணி கொஞ்சம் லேட்டாக வரும்போது இங்கே கல்லறையில் வச்சு மூடியாச்சு, கல்லெல்லாம் புரட்டி வச்சாச்சு. அந்த டைமில் தான் ஆண்டவர் வருகிறார். ஆமேன். யாருமே இல்லாத சூழ்நிலை ஆகாருக்கு, இனி ஒன்றுமே செய்ய முடியாத சூழ்நிலை லாசருவுக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கர்த்தர் அற்புதம் செய்தார். லாசருக்கு பாருங்க, எல்லாம் முடிஞ்சு 4 நாள் ஆயிற்று, நாரும் அப்படின்னு சொல்கிற இடத்துல தேவன் அற்புதம் செய்தார். அவர் அப்படியே வந்து அவர்களுடைய கண்ணீரை எல்லாம் பார்த்து அவரும் கண்ணீர் விட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஸோ அந்த சூழ்நிலையில் கூட ஆண்டவர் அந்த கல்லறையின் அருகே வந்து நின்று லாசருவே வெளியே வா என்று சொல்லி கூப்பிடும்போது அந்த லாசரு 4 நாள் நாறிப்போன அந்த சரீரம் உயிரோடு எழும்பினது. ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே மரித்து போன சூழ்நிலையாக இருக்கலாம். ஐயோ, என்னுடைய காரியங்கள் இனி என்ன நடக்கும்னு எனக்கு தெரியலையே, இது எப்படி நடக்கும், இனிமே சான்ஸே இல்லை, அதுக்கு வாய்ப்பே இல்லை, சூழ்நிலை எல்லாமே மோசமாயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிற காரியங்களில் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வார். உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையை நீங்கள் நினைக்கும் போது, ஐயோ இது திருந்துறதுக்கு நீ ஒரு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். தொழில் காரியங்களில் குறைவு வரும்போது, ஒரு பண பிரச்சனை வரும்போது, கடன் தொல்லைகள் வரும்போது நீங்கள் நினைக்கலாம், இனிமேல் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, இது நடக்காது, இது அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிஞ்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிற உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், விவரிக்கப்பட்டாலும் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். ஆமேன். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் காரியங்களில் நான் ஒரு அற்புதத்தை செய்வேன். நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் ஒருவேளை விசுவாசிக்கலனாலோ இன்றைக்கு நான் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர், கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவர். அவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இன்றைக்கு ஆண்டவரே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளில் அநேகர் நம்பிக்கை இழந்து போய் நிற்கலாம். ஆண்டவரே, இனி என்ன செய்வது என்று தெரியலையே அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கலாம். ஆண்டவரே, அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படவில்லையே, இனி எனக்கு யார் உதவி செய்ய முடியும்? என்னுடைய பிரச்சனை, என்னுடைய பொருளாதார பிரச்சனை
பிரச்சனையில யார் எனக்கு உதவி செய்ய முடியும்? என்னுடைய பிள்ளைகளுக்காக யார் இந்த காரியங்களை செய்ய முடியும்? என்னால் ஒன்று செய்ய முடியாத தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேனே என்று சொல்லி கதறி அழுகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, நீர் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் நினைத்து பார்த்திராத அதிசயங்களை, கிரகிக்க முடியாத அதிசயங்களை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்து சந்தோஷப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, நாரி போன சூழ்நிலைகளை என் ஆண்டவர் நீர் மாற்றுகிற தேவனப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறீர். என் தேவன் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் என்பதை நம்பி நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் விவரிக்கப்பட்டாலும் விசுவாசியாத கிரியை எங்கள் குடும்பங்களில் நடப்பிக்க போகிறீர். எங்களுடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்க போகிறது. அதற்காக உம்மை துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.